கதை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் தான் வந்தோம். சரி, இந்த வருஷத்தில் நிறைய படம் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த அளவுக்கு நாங்கள் இது எவ்வளோ பட்ஜெட்டுக்குன்னு கூட தெரியாது. நீங்கள் ஒரு பெரிய ஹீரோக்கெலாம் கொடுக்குற அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து இதுக்கு கொஞ்சம் கொடுத்து வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். படம் நல்ல ரன்னிங் சார். இப்படி தான் போலீஸ் அப்படிங்கிறத தாண்டி நல்ல போலீஸும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். எந்த அளவுக்கு என்கேஜாக, எந்த அளவுக்கு ரொம்ப விழிப்புணர்வாக இருந்துச்சுன்னா, சொசைட்டியில் வந்து ஒரு மனுஷனை எப்படி பார்க்குறாங்க, ட்ரூ இன்சிடென்ட் அப்படியே தான் ட்ரூவாக தான் அப்படியே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ரொம்ப கேஷுவலாக நல்லா எமோஷ்னலாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நல்லா இருக்கு. இல்லை அப்படிலாம் எந்த இடத்துலையுமே ஃபீல் ஆகலை. எல்லாத்துலேயுமே அப்படியே விறுவிறுப்பாக போச்சு கதை. ஸ்டோரிஸ் எந்த ஸ்லோ மோஷன் அதெல்லாம் எல்லாமே எமோஷ்னல். சூப்பராக இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. ஜஸ்டின் பிரபாகர் மியூசிக் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா வந்து பார்க்கலாம் படத்தை. லவ் சப்ஜெக்ட் தான். நல்ல படம் நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு. ஒன்றும் இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு படம். ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை இது படம் இந்த அளவுக்கு வரும்ன்ட்டு. கதை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் தான் வந்தோம். சரி, இந்த வருஷத்தில் நிறைய படம் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த அளவுக்கு நாங்கள் இது எவ்வளோ பட்ஜெட்டுக்குன்னு கூட தெரியாது. நீங்கள் ஒரு பெரிய ஹீரோக்கெலாம் கொடுக்குற அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து இதுக்கு கொஞ்சம் கொடுத்து வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். படம் நல்ல ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லியாக இருக்கும். இந்த வருஷத்தோட மெயின் பட்ஜெட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நம்ம எதுவுமே எதிர்பார்த்து வராத அளவுக்கு இருக்கு இந்த படம். நீங்க எதிர்பார்க்காம வாங்க படத்தை பார்க்கறதுக்கு. எங்கேயுமே நீங்க இந்த இடத்துல போர் அடிக்குது, இந்த இடத்துல ஸ்லோவா இருக்குன்னு எதுவுமே சொல்லாத அளவுக்கு இருக்கு படம். ரொம்ப நல்லா அடிச்சிருக்காங்க பசங்க. அந்த பசங்க இல்ல, அது லவ் சப்ஜெக்ட்னு தாண்டி இது வந்து ரியலிஸ்டிக்கா நடிச்சிருக்காங்க. அதான் ஒண்ணு. இல்ல, நீங்க எல்லாத்தையுமே நீங்க அது ரிவ்யூவா பார்த்து வராதீங்க. நீங்க படத்தை பார்க்கணுட்டு வாங்க. நீங்க கண்டிப்பா வரலாம். மூவியில் வந்து ஃப்ரெண்டு தான் முழுக்க அந்த செட்டப்லாம் வந்து ஒர்க் பண்ணது. பிகாஸ் ஃப்ரெண்டுக்காக இந்த மூவி பார்க்க வந்தோம். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. போலீஸ்லாம் வந்து நார்மலாகவே வந்து அக்யூஸ் கிட்ட எப்படி நடந்துப்பாங்க, இப்படி தான் நடந்துப்பாங்க அப்படிங்கிறத தாண்டி இல்லை, ஒரு அக்யூஸ்டோட லைஃப்பையும் மாற்றலாம், அவனை வெளியில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் எஃபெக்ட் போட்டு லாஸ்ட்டாக கன்க்ளூஷன் வந்து அவனுக்கு ஒரு நல்ல லைஃப்பை கொடுத்தது அந்த போலீஸ். ஸோ அதுலேருந்து நம்ம வந்து இப்படி தான் போலீஸ் அப்படிங்கிறத தாண்டி நல்ல போலீஸும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். எந்த அளவுக்கு என்கேஜாக, எந்த அளவுக்கு ரொம்ப விழிப்புணர்வாக இருந்துச்சுன்னா, சொசைட்டியில் வந்து ஒரு மனுஷனை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப தத்ரூபமாக காமிச்சது. விக்ரமோட ஆக்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லவ் எப்படி வந்து 5 வருஷமாக ஒரு பொண்ணு அவனுக்காக எப்படி காத்துட்டு இருந்தா, லாஸ்ட்டாக வந்து அவனை எப்படி வந்து கரம் பிடிச்சா அப்படிங்கிறதையும் இந்த இதில் காமிச்சு. படத்தில் வந்து ஹீரோ வந்து அவன் எனக்காக வருவா. லாஸ்ட்டில் வந்து அவளை ஆக்சிடெண்ட் ஆகும்போது கூட அவன் என்ன நினைப்பா, அவன் எனக்கு யாருமே இல்லை, இவளும் போயிட்டா, லாஸ்ட்டாக இருந்த இந்த பொண்ணும் போயிட்டா அப்படின்னு அவன் நினைப்பான். ஆனால் அதில் என்ன ரொம்ப சூப்பரான விஷயம்னா, அந்த போலீஸ் கொண்டு வந்து இல்லை உனக்காக இவளும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பார். எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலி பார்க்கலாம், லவ்வர்ஸ் பார்க்கலாம். சொசைட்டியில் வந்து இதுதான் லவ் அப்படிங்கிறது எடுத்து காட்டுற அளவுக்கு இந்த படம் இருக்குது. மியூசிக் சூப்பர், எல்லா மியூசிக்கையும் சூப்பராக இருக்குது. ரொம்ப படம் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. நானே அழுதுட்டேன், அந்த அளவுக்கு படம் சூப்பராக இருக்குது. படம் எப்பயுமே சூப்பராக இருந்து, எப்பயுமே எதிர்பார்த்ததை விட நல்ல வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. நல்ல எமோஷ்னல் சீன்ஸ் எல்லாமே நல்லா எங்களுக்கே அழுக வந்துச்சு. பார்க்குற எங்களுக்கே அழுக வந்தது. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாம். படத்துலேருந்து என்ன சொல்கிறது, ஒரு போலீஸாக இருந்தால் கூட அவங்க அந்த இடத்துல அவங்க ஹெல்ப் பண்ணணும், பண்ணலாம். அக்யூஸ்ட் கிட்ட எப்படி யாரை புரிஞ்சுக்கிறத கரெக்டாக காட்டியிருக்காங்க. ட்ரூ இன்சிடென்ட் அப்படியே தான் ட்ரூவாக தான் அப்படியே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ரொம்ப கேஷுவலாக நல்லா எமோஷ்னலாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நல்லா இருக்கு. இல்லை அப்படிலாம் எந்த இடத்துலையுமே ஃபீல் ஆகலை. எல்லாத்துலேயுமே அப்படியே விறுவிறுப்பாக போச்சு கதை. ஸ்டோரிஸ் எந்த ஸ்லோ மோஷன் அதெல்லாம் எல்லாமே எமோஷ்னலாக நல்லா இருந்தது. செம்மையாக இருந்தது. வேற லெவலில் பண்ணியிருந்தேன். நல்லா பண்ணிலாம். லவ் சீன்ஸு, சாங்ஸு எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாமே நல்ல என்ஜாய்மெண்ட்டாக தான் இருந்தது பார்க்குறது. ஃபேமிலியோட பார்க்கலாம், என்ஜாய் பண்ணி பார்க்கலாம்.
படம் வந்து புது டீம் தான். படம் வந்து சூப்பராக அருமையாக பண்ணியிருக்காங்க. லவ் சப்ஜெக்ட் தான் படம். விக்ரம் பிரபு சார் சூப்பராக பண்ணியிருக்காரு படத்தில். டானாக்காரன் செகண்ட் பார்ட் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு கொஞ்சம் படம். மியூசிக்கும் சரி, புது ஆக்டர் நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு படத்தில். புது டீம் தான் நல்லா பண்ணியிருக்காங்க படத்தில். சூப்பராக இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. ஜஸ்டின் பிரபாகர் மியூசிக் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு அவரு. ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா வந்து பார்க்கலாம் படத்தை. லவ் சப்ஜெக்ட் தான். நல்ல படம் நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு டீம். ஹீரோ ஹீரோயின் கெமிஸ்ட்ரி சூப்பராக பண்ணியிருக்காங்க சார். புது ஆக்டர் மாதிரியே இல்லை பார்க்குறதுக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க படம்.